அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய மதிய நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சிட்னியில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த பகுதி பரமட்டா என்று அழைக்கப்படும் பகுதி. அதிலேயும் பரமட்டா பார்க் என்றது எல்லாருக்கும் ஒரு நன்கு பரிச்சயமான ஒரு இடம். அது மட்டுமில்லாமல் இந்த பரமட்டா பார்க்கானது சரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக கருதப்படுகிறது. அதாவது சிட்னியில் ஐரோப்பியர்கள் செட்டிலான பிறகு இந்த இடங்களில் தான் அவர்களுடைய முதலாவது செட்டிலர்ஸ் ஃபார்மிங் செய்திருக்கிறார்கள். அண்மையில் ஒரு பரமட்டா ரிவர் ஒன்று இருக்குது. நாங்கள் பார்த்துருந்தோம். பரமட்டா ரிவர் முந்தி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். பரமட்டா ரிவர் ஒரு பாரிய ஒரு ஏந்து பரப்புன்னு சொல்வார்கள். அதாவது கேட்ச்மேன் அண்டு கேட்ச்மேன் ஏரியான்னு சொல்வார்கள். அந்த இடத்துல பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ அது விவசாய செய்கை, அதாவது பயிர் செய்கை. அந்த நேரத்தில் பயிர் செய்கைக்கு ஏற்றோடு ஒரு இடமாக இருந்திருக்கு. அந்த வகையில் இங்கே செட்டிலர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு. இவர் என்ன செய்கிறார் என்று விளங்கல. இதுக்குள்ளே ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போகிறார். இந்த ஏரியாவில் கூடுதலாக நீங்கள் இப்போ பார்க்கக்குள்ள தெரியும், இது வாக்கிங் ட்ராக் இருக்குது. அதுக்கு அங்கால இந்த பாருங்க பைக் ட்ராக் இருக்குது. பைக் ரைடர்ஸ் இதில் பழகக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு 1.5 மீட்டர்ஸ் வைடாக இருக்குது. அது வாக்கிங் ட்ராக்காக இருக்குது. இப்போ நான் ஓடிக்கொண்டிருக்கிறது கார் இப்படி இதுக்குள்ளுக்கு எடுத்தால் ஒன் டிரெக்ஷனில் ஒரு ஃபுல் லூப் அடிச்சுட்டு வருவாங்க. அது 30 km/h தான் இதில் மேக்ஸிமம் ஸ்பீடு. த ரீசன் இது ஒரு ஷேர்ட் பாத் ஏரியா. அதாவது ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ்ன்றபடியாக நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் இதுக்குள்ளே நடப்பினம் விளையாடுவினம். இங்கே பாருங்க, ஒரு எல்டர்லி பீப்புள், அதாவது என்ன மாதிரி எல்டர்லி பீப்புள் நிறைய பேர் இதுக்குள்ளே வாக்கிங்லேயும் ஈடுபட்டிருப்பினோம். இங்கே நானுமே அதுக்குள்ளே விட்டு நடப்பமென்று தான் யோசித்தேன். பிறகு யோசித்தேன், ஒரு கால் உங்களுக்கு ஒருக்கா இதில் இப்படி ஒரு ஃபுல் ரவுண்ட் ஒன்று அடித்து காட்டலாமண்டு. சிட்னியிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு இது ஒரு பரிச்சயமான இடம். ஏனென்றால் எல்லாருமே இங்கே பின்னேரங்களில் பார்த்தா சரியான ஃபுல் வாக்கிங் நிறைய பேர் நடந்து கொண்டிருப்பினோம். என்ற லெஃப்ட் சைடில் இடது பக்கம் இருக்கிறது ஒரு அந்த ரிவர் ஏரியா, அதாவது பரமட்டா ஆறு போய்கொண்டிருக்கிற இடம். சைக்கிளிஸ்ட் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பீடில் போய்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவற்றை ஸ்பீட் நான் நினைக்கிறேன் ஒரு 40 to 50 km/h ஓடிக்கொண்டிருப்பார் நினைக்கிறேன். நல்ல ஒரு கொஷின் உண்டு. இப்போ இதில் 30 km/h போட்டிருக்கு பாருங்கள். இப்போ பெடஸ்ட்ரியன்ஸ் இதுக்குள்ள ரைட் சைடில் பெரிய ரிசர்வ்ஸ் பார்க்கறதுகள் இருக்குது. லெஃப்ட் சைடில் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அழகான இது இருக்குது. இதுக்கும் இருக்க நாங்கள் போய் பார்த்துட்டு வரலாம், வடிவாக இருக்கும். நான் இப்போ ஹெட் செக் பண்ணி தான் இதுக்குள்ள எடுக்கணும். ஏனென்றால் இதுக்குள்ளே நிறைய சைக்கிளிஸ்ட் பாருங்கள். அதுக்கு நேராக நல்ல ரிவர் ஒன்று தெரியுது. அதான் அந்த பரமட்டா ரிவர் போய் கொண்டிருக்கு. நல்ல சோலையாக இருக்கேண்ணே. உண்மையாக நான் இந்த காட்டுறதுக்காண்டு தான் இருக்கப்பட்டேன். நான் அழகான சோலை பாருங்க, இனிமையான இடம். இதுக்கு இங்கே நல்ல ரிவர் ஒன்று இருக்குது. இதில் 2P பார்க்கிங் ஆல் த டைம். 2 மணி நேர பார்க்கிங் லிமிட் இருக்குது. மாலை நேரத்தில் குடும்பமாக அல்லது காதலர்களுடன் அல்லது உங்கள் அன்பு மனைவியுடன் நேரத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு, நேரத்தை கழிப்பதுன்றது சரியான வாசனமாக இருக்காது. இந்த நேரத்தை
பிரயோஜனமாக பயன்படுத்துறதுக்கு நல்ல இடம் உண்டு. 2 hours பார்க்கிங் இருக்குது. 24 ஆல் டேஸ் 2 hours பார்க்கிங் தான் இந்த இடம். வாங்க அப்படியே நேராக போவோம். இதுக்கு நேராக பாருங்கள், உள்ளுக்கு நிறைய ஹெரிட்டேஜ். அதை நான் முதல் சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்தில் வந்து செட்டிலர்ஸ் வந்து இந்த மரங்கள் இந்த ஏஜை பார்க்கவே தெரியுது தானே பாருங்க. இதிலெல்லாம் கூடுதலாக நடுவில் உள்ள மரங்கள் வந்து எங்களுக்கு பார்க்கவே தெரியுது. தீஸ் ஆர் நாட் என்னென்னு சொல்கிறது, ஆஸ்திரேலியாண்ட நேட்டிவ் மரங்கள் இதுக்குள்ளே சற்று குறைவாக தான் காணப்படுது. காரணம் வந்து இருக்குது நேட்டிவ் மரங்கள். இது வந்து செட்டிலர்ஸ் கொண்டு வந்த நேரத்தில் கொண்டு வந்து நட்ட மரங்கள், நிறைய மரங்கள் பெருசாக வளர்ந்துருக்குது. நேட்டிவ் ட்ரீஸும் இருக்குது. இப்போ இதில் 2 நிற்கிறது, பைன் ட்ரீஸ் நிற்குது நிறைய. நேட்டிவ் ட்ரீஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் ஐரோப்பியர்கள் வருகைக்கு பிறகு கொண்டு வந்து இது பாருங்க, நல்ல வடிவான ஒரு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு இங்கே லெஃப்டில். ஸோ பியூட்டிஃபுல், நல்ல அழகாக இருக்குது. அதில் ஒரு குட்டி பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் இருக்குது. இதுக்கு இங்கால பவிலியன், ஜார்ஜ் ஸ்ட்ரீட், மெக்வாரி ஸ்ட்ரீட், பரமட்டா போன்ற நட தூரங்கள். அதில் ஒரு நல்ல அழகான ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ். மாலை நேரம், இரவு நேரம், எந்த நேரத்திலையும் துணிஞ்சு நடக்கலாம். நல்ல பாதுகாப்பான இடம் உண்டு. பாருங்க, இதில் 2 தாய் மகளும் இருக்கணும். இந்த பிரிட்ஜ் நல்ல ஒரு குட்டி பிரிட்ஜ், நல்ல வடிவாக இருக்குன்னு. நல்லா இருக்கு. இது நல்ல ஒரு எனக்கு நல்லா பிடிச்சதுன்னா, இட்ஸ் எ வெரி யூனிக் பிளேஸ் என்றால் மல்டி கல்ச்சரல். வந்து மேக்சிமம் உயர்ந்த அளவில் காணப்படுற இடம். அதாவது மல்டி கல்ச்சரல் பீப்புள் வந்து அதிக அளவில் இருக்கிறார்கள். எல்லா விதமான ஆக்களையும் இதுக்குள்ளே காணக்கூடியதாக இருக்கும். நான் இதுக்குள்ள இருக்கா பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு எடுப்போம். நல்லா அழகாக இருக்கு. நான் இந்த பார்க் மிகவும் அழகாக இருக்குது. பாருங்க, ரன்னர்ஸ் நிறைய பேர், என்ன ரன்னர்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜாகிங் என்று சொல்கிற அந்த எக்ஸசைஸுக்காக ஓடுபவர்கள். இதில் நிறைய அழகான ஃபசாட் ஒன்று வச்சு ஒரு முகப்பு தோற்றம் ஒன்று நல்லா இருக்குது பாருங்க. இது எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு ஹெரிட்டேஜ். அந்த காலத்தில் இருந்து நல்ல அழகாக. இதுக்கு இங்கே தெரிகிறது பரமட்டா, நல்ல வடிவாக இருக்குது. இதில் நல்ல என்ன சொல்கிற ரெயின் கார்டன் அல்லது வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், நல்ல நைட்ரஜனை கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி வாட்டரில் உள்ள தேவையில்லாத நைட்ரஜன், பொட்டாசியம், சஸ்பெண்டட் சாலிட் அதில் ரிமூவ் பண்ணி அந்த வாட்டர் குவாலிட்டியை, ரிவருக்கு சென்று அடைகிற வாட்டர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கணக்க வாட்டர் குவாலிட்டி டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை போட்டிருக்கோம். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் எக்ஸசைஸ், பட் ஸ்டில் தே ஆர் கீப் மெயின்டைனிங். கவர்மெண்ட் இஸ் கீப் பம்பிங் லாட் ஆஃப் இந்த லெஃப்ட் லெவலில் பில்டிங்கை பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல். ஐ லைக் திஸ் என்னென்னு சொல்கிறது, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். நான் இதுக்குள்ள ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸை காட்டுறேன் பாருங்க. சும்மா விட்டு எடுப்போம். இது வந்து பவுலிங் க்ரீன் என்ற பார்க்கிங் ஃபெசிலிட்டி. என்ன அழகாக சேர்க்கணும் பாருங்க. இந்த லைன் மார்க்கிங், இது பார்க்கிங் ஸ்பேசஸ், சைக்கிள் ஆக்சஸ், அந்த
இந்த கான்க்ரீட்டை போட்டு ரிஜிட் ஆக்காமல் இடங்களை இந்த கிரவலை போட்டு சின்ன சின்ன அந்த கட்ஸைன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு கட்ஸையை அந்த சின்ன சின்ன இதை போட்டு நல்ல வடிவச்சே இருக்கணும். அதாவது மேக்ஸிமைஸ் பண்ணி, அதாவது அந்த பெர்மியபிள் ஏரியாஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி போட்டிருக்கணும். அதே நேரத்தில் இங்கே மீட்டர்ஸ் போட்டிருக்கணும், பார்க்கிங் மீட்டர்ஸ். கிரெடிட் கார்டை பாவிச்சு அந்த இவ்வளோ நேரம். அதே நேரம் அந்த ட்ரைனேஜை பாருங்கள், ரெண்டு பக்கமும் கீழே இருக்கிற கர்ப் அண்ட் கட்டர்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா அழகாக போட்டுக்கணும். பட் அதே நேரத்தில் தேவையான இடங்களில் கீழக்கு அஸ்ஃபால்ட்டை போட்டு சேர்க்காரு. இங்கே பக்கம் பாருங்கள், அதில் அரோஸ், லைன் மார்க்கிங் அரோஸ், மற்றது இந்த கட்டர்ஸ் கூட நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். அந்த முகப்புக்கு கட்டர்ன்றது இப்போ நாங்கள் கூரைக்கு போடுற மாதிரி தானே, கூரைக்கு சுத்தவரை போடுவோம். அது மாதிரி ரோட்டுக்கும் ஒரு கட்டர்ன்ற ஒரு சாமான் இருக்குது. அதாவது ரோட்டில் விழுகிற மழை தண்ணியை கொண்டு போய் இந்த கூரையில் விழுகிற மழை தண்ணி டவுன் பைப்பால் வந்து நாங்கள் வீட்டுக்கு எங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ரோட்டுக்கும் ஒரு கட்டர்ன்ற ஒரு சாமான் இருக்குது. நீங்கள் உங்களோட வீட்டுக்கு முன்னாக்கு பார்க்கலாம். அது வந்து சேம் என்ன மாதிரி ஒரு கூரையில் விழுகிற தண்ணியை ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதை டவுன் பைப்பால் எடுத்துக்கொண்டே ஸ்ட்ரோம்போட பீட்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணினோமோ அதே வேலையை தான் அது செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொறியியலாளர்கள் அதை ரோட் டிசைனர்ஸ் வந்து மற்ற ட்ரைனேஜ் டிசைனர்ஸ், ஸ்ட்ரோம்போட டிசைனர்ஸ் அண்ட் இருக்கணும் தானே. அவையில் இதில் நல்ல அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும், செய்து கொடுக்கணும். இந்த ரெண்டு பக்கமும் அழகான பார்க்கிங் இருக்குது. இதில் நாங்கள் உள்ளுக்குறுக்க போய் பார்ப்போம். இதில் நல்ல ஒரு மெமோரியல் ஒன்று இருக்குது. நல்ல அழகான ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இதில் நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க, வா, என்ன சூப்பராக இருக்குன்னு. இதில் நிறைய உள்ள கட்டடங்கள் எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டான இடங்கள், அதாவது ஹெரிட்டேஜ் சிக்னிஃபிகன்ஸான இடங்கள். அதில் கட்டிடங்கள ஆர்கிடெக்சரல் மற்றும் அமைப்புகளை பார்க்கவே விளங்குது. என்ன அது ஷேப்புகள் சகலதம். அந்த வகையில் இந்த பார்க் ஒரு முக்கியத்துவமான ஒரு பார்க். சிட்னியின் ஆரம்ப காலத்தில் செட்டிலர்ஸ் வந்து இருந்த இடங்கள். ஓல்டு கவர்மெண்ட் ஹவுஸ், இதை சொல்லினோம். ஓல்டு பழைய கவர்மெண்ட் ஹவுஸாக இருந்திருக்கு இந்த இடம். நேஷ்னல் ட்ரஸ்ட்டை ஏற்பாடு வச்சிருக்கணும். இந்த ஃபென்ஸையே பாருங்க, அந்த காலத்தில் போட்ட அதே ஃபென்சிங் ஸ்டைல் இப்போயும் வச்சிருக்கணும். அது அப்படியே மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு அந்த ஃபென்சிங். அழகாக இருக்கு என்ன. ஸோ நான் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, நான் இவ்வளோ நாளும் இருக்க வந்துக்கிறேன். இன்றைக்கி உங்களோட சேர்ந்து இதை பார்த்து படம் எடுக்கணுமன்றே கூட இப்படியே நடத்த வந்து இப்படி சுற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கும் கிடைச்சிருக்கு. நல்ல நிமிஷம் போயிருக்கு. இதுக்கு இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது. இதே நேரம் நான் இது ஒன்வே எப்படி போனாலும் நாங்கள் திரும்ப வந்த வழியால் இப்படி சுற்றி போகணும். இந்த பார்க்கை சுற்றி ஒரு ஒன்வே டைரக்ஷனல். நிச்சயமாக நீங்கள் சிட்னிக்கு வாராக்கள் பிரமட்டா பார்க் இந்த பக்கத்தில் இருந்தால் சும்மா ஒரு போக் பின்னேரத்தில் நீங்கள் வரலாம். அழகான ஒரு போக், அமைதியாக இருக்கும். இப்போ சனம் குறைவாக இருந்தாலும் இனி வேறு சனம் கூடிக்கொண்டு போகும். இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிறார்கள். இதில் ஒன்று வந்து பைக் பழகிறது கூட நீங்கள் காரில். நான் முந்தி எங்களோட பிள்ளைகள் சின்ன நேரம் கேட்கல, பின்னுக்கு நாங்கள் ஒரு 4 பைக் ரேக் வச்சுருப்போம். 4 பேருமே, நான், ஒய்ஃப்,
2 பிள்ளைகளுக்கும் 2 குட்டி பைக் வச்சுருந்தாங்க. 4 பைக்கையும் பின்னுக்கு ஒரு சைக்கிள் ரேக் கொண்டு வைப்போம். பைக் ரேக் 4 இப்பையும் அந்த வீட்டை இருக்குது. யாரும் தேவையண்டா சிட்னியாக்கள் வந்து எடுங்கோ. 4 பைக் கேரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. 4 பைக்ஸை பின்னுக்கு டோபார் இருக்குது தானே, டோபாரில் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு குட்டி அண்டத்தை கொண்டு வந்து இறங்கி போட்டு பிள்ளைகள் சின்ன நேரம் இருக்குங்க. இப்போ பெற மாட்டணும், இப்போ வேறு வளர்ந்துட்டணும். அது ஒரு காலம். பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, நான மகள் நானுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. இங்கே பாருங்க, இந்த பைக் இப்போ நானே 30 கிலோமீட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இவர் என்ன ஒரு டபுள் சீட்டடாக கிட்டத்தட்ட ஐ திங்க் ஹி மஸ்ட் பி டூயிங், அவர் இப்போ ஓடுறது கிட்டத்தட்ட ஒரு ஞாபகம் ஓட்டம் ஓடிக்கொண்டு போகிறார். ஓகே, சரியான கவனமாக இருக்கணும். இதுக்குள்ளே கண் குத்துது ஒரு பக்கம். ஆல்ரைட் உறவுகளே, நல்ல ஒரு ரைட் வந்துட்டோம். கணக்கான டைமும் நல்ல ஒரு டைம். சரிதானே, மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் நாங்கள் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்கள்ட்ட இருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த பார்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பிங். என்ன இந்த நேட்டிவ் அநேகமான இப்படி நடக்கும்ல, நேட்டிவ் கிராஸ் அதுகளை தான் வைப்பினம் என்றால் இட்ஸ் ஈஸி டு மெயின்டைன். இது பாருங்க, பைக் ரைடர் சின்ன பிள்ளைகள் நல்ல வடிவாக ஓடிக்கொண்டு போயினோம். ரைட், ஃபாஸ்ட் பைக் ரைடர். இதுக்கு இங்கால வெஸ்ட்மீட் ஸ்டேஷன் இருக்குது பக்கத்தில். வெஸ்ட்மீட் ஸ்டேஷன். இதுலேயும் நல்ல பார்க்கிங் ஏரியா வச்சுக்கணும். I think it is still within the park boundary குள்ளே தான் இருக்கு. நல்லா இருக்குது. எனக்கு இப்படியான இதுகள் நல்ல விருப்பம். இங்கே பாருங்கள், அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் மற்ற இதில் பாவைக்கிற ஒவ்வொரு அந்த பொலாட்ஸ், ட்ரேடிங் பே, இந்த கார் பார்க்கிங் சிம்பிளாக நல்ல வடிவாக செய்திருக்கணும். என்ன அழகாக நல்ல ஒரு கார் பார்க் செய்திருக்கணும். சிம்பிள் இந்த இதுக்குள்ளே போய் இந்த மரங்களை முறிக்காதவாறு பெரிய போல்டர்ஸ் கொண்டு வந்து போட்டிருக்கணும். இஸ் எவ்ரி திங் ஒரு பர்பஸை தான் இப்படியான இதுகளில் செய்வினோம். அதுதான் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம். இங்கே பாருங்க, அங்கே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ், இதில் லைன் மார்க்கிங், ரைட். லைட்டிங்லேயும் எல்இடி லைட் போட்டிருக்கணும். எல்இடி லைட் ஒரு நல்ல சாமான். இங்கே எல்இடி லைட் காப்பாக் டிசைனில் இப்போ கன்சிடர் பண்ணினோம். இங்கே இந்த இது ஒரு ரெயின் கார்டன் மாதிரி, ரெயின் கார்டன் மாதிரி போட்டிருக்கணும். இட்ஸ் அகைன் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வருது. ரைட், நல்ல கீழே நல்ல ஒரு ஸ்பீசிஸ் செலெக்ஷன். இந்த இன்னொரு வெஹிக்கிள் போகுது, இல்லை கார், ட்ரெயின். இங்கே இந்த வீல் ஸ்டாப்பர் மாதிரி போட்டுக்கணும் பாருங்கள். இங்கே இதில் போட்டுக்கணும் வீல் ஸ்டாப்பர். நல்ல வடிவாக இருக்குல்ல வீல் ஸ்டாப்பர்ன்ற வெஹிக்கிள் போய் ஒரு எல்லா வெஹிக்கிளும் அதுக்கு அங்கால போய் கல்லுகள்லையோ அல்லது அதில் முட்டாத மாதிரி ஒரு வீல் ஸ்டாப்பர் போட்டிருக்கணும். நல்ல வடிவாக இருக்குண்ணே. ஓகே, 20 மினிட்ஸ் வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். என்ன நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய இருக்குது. சரி உறவுகளே, இன்று நீங்கள் என்னுடன் இந்த பரமட்ட பாக்கை ரசித்திருப்பீர்கள். நான் சும்மா மேலாலாம் எடுத்து போட்டேன். நான் பரமட்ட பார்க்க இன்னும் டீப்பாக போய் ரசிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்கு பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் வேணும், ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்க். நல்ல வடிவாக இருக்கும். ஆல்ரைட், என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. பின்னுக்கு ஒரு பட்டை மரம் பண்ணிக்குது, நல்ல வடிவாக எனக்கு விருப்பமான ஒரு சாமானங்க. எனக்கு ஒரு பட்டை மரம், ஐ லைக் இட். ஓகே, மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நல்ல ஒரு
கூவுற ஓசை கேட்குது. அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றென்றும் உங்கள் அன்பின் ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு. ஓகே, பை பாய். இது பாருங்கள், இந்த பட்டை மரம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி. இந்த பட்டை மரங்களில் வந்து பேர்ட்ஸ் வந்து முட்டை இடுவினம் மற்றது அதில் இருந்து அதற்கு ஒப்சர்வ் பண்ணுறக்கு. இப்போ இந்த பட்டை மட்டும் ஒரு தொடை இல்லாது, ஆக்கள் தரைக்க இயலாது. அது ஒரு முக்கியமான ஒரு சாமான். எனக்கு பட்டை மரங்கள் சரியான விருப்பம். அதுக்குள்ளே நிறைய ஆக்கள் இந்த இதில் ஒரு நினைக்கிறேன் இது இவி வெஹிக்கிளாக இருக்கணும். நல்ல வடிவாக இருக்கேன் இந்த பட்டை மரம். ஓகே, அங்கோ போகலாம். இந்த மீட்டரும் நல்ல ஒரு மீட்டர் போட்டிக்கணும், பார்க் பண்ணக்கூடிய மாதிரி. ஏன்னா இதில் இதுக்கு இங்கால வெஹிக்கிள் வரையிலாது, பெடஸ்ட்ரியன் வரக்கூடிய மாதிரி. நல்ல சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் சூப்பர்ப். நல்ல ஒரு சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இதில் எல்லா விஷயமும் போட்டிருக்கு, நம்ம என்னென்ன இருக்குன்ட்டு. ரைட், இதுதான் இந்த பார்க்கின்ற வரைபடம். இதுக்குள்ளே இவ்வளோ இடம் இருக்குன்ட்டு எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். இங்கே பாருங்க, சைக்கிளிங் 30 km/h மேலே சைக்கிளிங் ஓடையிலாது. ஆனால் அப்போ எல்லோரும் பிள்ளையாக தான் ஓடணும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடாது. சைக்கிள் ரேஸ் பழகிறாக்கள் இதுக்கு வந்து பழகக்கூடாது. 30 km/h. இப்போ நான் கார் ஓடின ஸ்பீடுண்டா நான் சொன்னேன். அப்போ அவையில் 60 ஓடினமுண்டு பிள்ளை. இட்ஸ் நாட் அலவுட், ரைட்? என்ற இது பெடஸ்ட்ரியன் ஃப்ரெண்ட்லி ஏரியா. கவர்மெண்ட் ஃபார்ம் இருக்குது, war மெமோரியல் இருக்குது, ஆல் கவர்மெண்ட் ஹவுஸ் நாங்கள் பார்த்த நாங்கள். தி கிரசன்ட் என்ற ஒரு மியூசிக் கன விஷயம் இருக்குது. சரிதானே? ஓகே உறவுகளே, நன்றி, வாழ்த்துக்கள்.